ஒரு அழகான கிராமத்தில் அப்பா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒற்றுமையா இருங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க அப்பா சொல்கிறத கவனிக்கவே இல்லை. தன்னோட பசங்களுக்கு எப்படியாச்சும் ஒற்றுமையின் பலத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி ஒரு போட்டி ஒன்று ரெடி பண்ணாங்க. அது என்ன போட்டினா, ஒவ்வொருத்தவங்க கையிலையும் 20, 30 குச்சிகளை குத்தா கொடுத்தாங்க. ஒவ்வொன்றையும் உடைக்கணும். யார் முதல்ல உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டியோட முடிவில் நான் தான் முதல்ல உடைச்சேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா உடனே போட்டி இன்னும் முடிவடையலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குச்சிகளை கொத்தா கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு குச்சா உடைக்கக்கூடாது, மொத்தமாக ஒரு கொத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை வச்சாங்க. யாராலையும் உடைக்க முடியல. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, ஒவ்வொரு குச்சா உடைக்கும் போது நீங்கள் எல்லாருமே உடைச்சிட்டிங்க, ஆனால் ஒரு கொத்தை அப்படியே உடைக்கணும்னு சொன்னப்போ உங்களில் யாராலையும் அதை பண்ண முடியல. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எளிதாக ஏமாற்றவும் முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் சண்டை போட்டுட்டு தனித்தனியாக இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க ஈஸியாக எளிதில் உங்களை ஏமாற்றிடுவாங்க, தோக்கடிச்சிருவாங்க. ஒற்றுமையே பலம்ங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இந்த கதை.